வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். மார்க்கஸ் அரேலியஸ் ஒருபோதும் செய்யாத 5 நச்சு பழக்கங்களை பற்றி பார்ப்போம். 2000 வருஷம் முன்னாடியே ரோமில் தோன்றியது தான் இந்த ஸ்டாய்க் ஃபிலாசபி. இது அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம மார்க்கஸ் அரேலியஸ் உள்பட நிறைய மன்னர்களால் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அவங்க கிட்ட இருக்கிற படைபலத்தை விட அவங்களோட மனசு, அதாவது மைண்ட் பவர் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஃபிலாசபி வெறும் அரண்மனையில் வாழ்கிற மக்களோட முடிஞ்சிடாம அவங்க நாட்டில் வாழ்கிற எல்லா விதமான மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் அந்த மொத்த நாடே விரும்பிச்சு. இந்த ஃபிலாசபி அவங்களுக்கானது மட்டும் இல்லை, மாடர்ன் வேர்ல்டில் வாழற நமக்கும் ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்கள விட அதிகமாக நாம தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைஞ்ச உலகத்தில் வாழறோம். இதில் நம்மளோட எனர்ஜியை எந்தெந்த விஷயங்களில் செலுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எந்தெந்த விஷயங்களில் செலுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸ்டாய்க் மக்கள் இந்த 5 விஷயங்களில் எப்பவும் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்களாம். அதுலேயும் நம்ம மார்க்கஸ் அரேலியஸ் இந்த 5 விஷயமும் வாழ்க்கையே சிதைக்கும் அப்படின்னு நம்புகிறாரு. நம்பர் 1, வீண் ஆடம்பர பொருட்கள் நமக்கு மதிப்பை கொடுக்காது. சில நேரங்களில் மக்கள் விலை மதிப்பு அதிகம் இருக்கிற ஆடைகள், நகைகள், கார்கள் இதெல்லாம் தான் அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. ஆனால் ஸ்டாய்க் மக்கள் வேணும்னே அவங்களுக்கு அசௌகரியம் கொடுக்குற, அதாவது டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குற விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மீள்தன்மையை வளர்த்துக்க உதவும்னு நம்பினாங்க. மீள்தன்மை, அதாவது ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் சந்திக்கிற கடினமான சூழல்கள்னால அங்கேயே சோர்ந்து உட்கார்ந்திடாம மறுபடியும் மீண்டு எழுந்து வர்றது. இதுதான் ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் மீண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இங்கே கீ. செனக்கா ரோம்லேயே பெரிய செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவர் தரையில் தூங்குறதையும் எளிமையான உணவு சாப்பிட்றதையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாராம். அவர்கிட்ட பணம் கொட்டி கிடந்தது. ஆனாலும் அவரோட சந்தோஷம் பெரிய பெரிய ஆடம்பரமான பொருட்கள்னால மட்டும் இல்லை, எளிமையான பொருட்கள்லையே மனசை திருப்திப்படுத்திடலாம்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவுச்சு. பிற்காலத்தில் அவரோட சொத்து முழுசும் அவரோட கப்பல் மூழ்கினதுல அவர் இழந்தப்போ இந்த பிராக்டிஸ் அவரை சோர்ந்து போகாம மீண்டு வர ரொம்பவே உதவி இருக்கு. ஒரு அளவுக்கு மேல தேவையில்லாத பொருட்களை வாங்குறது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுக்கு பதிலா நமக்கு வளர்ச்சி தரக்கூடிய பாதையை சூஸ் பண்ணி அதுல பணத்தை செலவு பண்ணும்போது அதுவே நமக்கு வெல்த் பில்டிங், அதாவது ஒரு நிலையான பணத்தை வளர்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இப்படிதான் ஸ்டாய்க் மக்களும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடைஞ்சாங்க. நம்பர் 2, கடந்த கால நிகழ்வுகள்ல மூழ்கி கிடக்கிறது. மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை விட கடந்த காலத்துல நடந்த கசப்புகளை நினைச்சுதான் அதிகமா கஷ்டப்படுறானா. ஒரு விஷயம் தப்பா போகும்போது மக்கள் அந்த விஷயத்தையே மறுபடியும் அவங்க மனசுக்குள்ள ஓட்டி ஓட்டி பாக்குறாங்க. இத இப்படி செஞ்சிருக்கலாம், அதை அப்படி செஞ்சிருக்கலாம்னு ஒரு 1000 விதமான ப்ராபபிலிட்டியில அதையே யோசிச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் மனசுக்கு ஆறுதல் தர மாதிரி காட்டினாலும் இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு மனநிலையை வர வச்சிடும். பழைய விஷயத்திலேயே மூழ்கி இருக்கிறது நம்மளை கடந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி அந்த தப்பை சரி செய்ய வைக்காது. அதுக்கு பதிலா நமக்கு கிடைச்ச நிகழ்காலத்தையும் வீணடிக்க வைக்குது. அதாவது யாரெல்லாம் பாஸ்ட்லேயே மூழ்கி இருக்காங்களோ அவங்களால ஃபியூச்சருக்கே போக முடியாது. ஏன்னா அவங்க பிரசன்ட்ல வாழ மாட்டாங்க. யாரெல்லாம் பிரசன்ட்ல இருக்காங்களோ அவங்களால ஃபியூச்சரையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைக்க முடியும். நம்ம ஃபியூச்சருக்கு போகும்போது இப்போ இருக்க நம்ம பிரசன்ட் பாஸ்டா இருக்கும், அந்த பாஸ்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாய்க் மக்கள் எப்படி அணுகுவாங்கன்னா, ஒரு தவறு கடந்த காலத்துல நடந்திருந்தா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம பிற்காலத்துல அது நடக்காம எப்படி தடுக்கலாம்னு யோசிச்சு வழிகளை கண்டுபிடிப்பாங்க. அதே நேரத்துல அது மனுஷனுடைய கைக்கு மீறின விஷயமா இருக்கும்போது கசப்பா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். இது ஒரு நஷ்டம் ஏற்படும் போது துவண்டு போயிடாம அதுல இருந்து தேவையான பாடங்களை கத்துக்கிட்டு சீக்கிரமா மீண்டு வர உதவுது. நம்பர் 3, நம்ம கட்டுப்பாட்டை மீறின விஷயத்த கட்டுப்படுத்த நினைக்கிறது. இந்த ஸ்டாய்க் விதியை பத்தி
ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்த காணொளியில பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த ஸ்டாய்க் ரூல் தான் ஸ்டாய்கிசமோட ரொம்ப பேசிக்கான பிரின்சிபிள். அதாவது நாட் டு வரி அபவுட் திங்ஸ் அவுட் சைட் அவர் கண்ட்ரோல். நம்ம வாழற இந்த யூனிவர்ஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. பலவிதமான ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த யூனிவர்ஸோட பவர் அண்ட் எனர்ஜிக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன துகள். அதனாலதான் ஸ்டாய்க் மக்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்கு மீறின விஷயத்த கட்டுப்படுத்த நினைக்கிறது இல்ல. நமக்கும் இப்படி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா நம்மளோட மென்டல் எனர்ஜியை நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்து மேல வேஸ்ட் பண்ண மாட்டோம். டிராஃபிக் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, ஆனா எப்போ கிளம்பணும் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. பருவநிலை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, ஆனா சரியான பிளானிங் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நம்ம கையில இல்லை, ஆனா அதை பத்தின சரியான நாலேஜை வளர்த்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இதுதான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கவும் உதவுது. நம்பர் 4, அடுத்தவங்களோட அங்கீகாரத்தை தேடுறது. மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம தொடர்ந்து அடுத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது அதுவே தப்பான முடிவுகளை எடுக்க வைக்குதுன்னு, மன அழுத்தத்தை வர வைக்குதுன்னு சொல்றாங்க. மார்க்கஸ் அரேலியஸ் அவரோட மெடிடேஷன்ஸ் புத்தகத்துல எழுதியிருக்கிற ஒரு வரியை உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே மற்றவங்களை விட நம்மளை தான் பிடிக்கும், ஆனா நம்ம ஒப்பீனியனை விட அடுத்தவங்க ஒப்பீனியனை தான் முக்கியமா நினைக்கிறோம். இவரோட இந்த வரி நம்மளை உண்மையிலே யோசிக்க வைக்குது. அதுக்காக மற்றவங்களோட கருத்தையே கேட்க கூடாதுன்னு ஸ்டாய்கிசம் சொல்லல. நம்மளை வளர்த்துக்கிற மாதிரி கருத்துக்களையும் உண்மையான இடத்துல இருந்து நல்லதை கற்றுக் கொடுக்கிற விஷயங்களும் எப்பவும் சரியான பாதையில கூட்டிட்டு போக தான் செய்யுது. போட்டோ போஸ்ட் பண்ணிட்டு லைக்ஸ்க்காக வெயிட் பண்றது, ஒரு டெசிஷனை எடுத்துட்டு 1000 தடவை மற்றவங்க கிட்ட போய் சரிதானான்னு கேட்கறது, மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக விலை மதிப்பான பொருட்களை வாங்கி குவிக்கிறது, இதெல்லாம் தான் தேவையில்லை. இதனால வாழ்க்கை ஒரு அடி கூட முன்னாடி நகராதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்பர் 5, நமக்கான வரம்பை நிர்ணயம் பண்றது, அதாவது பவுண்டரி செட் பண்றது. மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேல மற்றவங்க வைக்கிற ஒப்பீனியனும் நம்மளை பத்தி அவங்க நினைக்கிற விதமும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா, எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே நமக்கு நல்லதுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்மளும் நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்கள் மேலேயும் ஒப்பீனியன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு விதமான மன அமைதியை தருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத காசிப்ஸ், அதாவது புரணி பேசுறதோ ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல ஈடுபடுறதோ நமக்கு எந்த பயனையும் தராது. அது நம்ம ஃபோக்கஸை சிதறடிச்சு வளர்ச்சியை தடுக்குது. அதுக்காக யார்கிட்டயும் பேசாம தனியாவே இருக்கணும்னு அவர் சொல்லல. நமக்கு பயனளிக்கிற மீனிங்ஃபுல்லான நெட்வொர்க்கை பில்ட் பண்றதும் முக்கியம்தான். இதனால நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி நமக்கான ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்க முடியும். இதுதான் எந்தெந்த இடத்துல நோ சொல்லணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கும். மற்றவங்க நம்மளை பத்தி பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் தலையில ஏற்றிக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டாய்க் மக்கள் சொல்லி கொடுக்கறது மனசெலவுல நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது. யாராவது நம்மளை சரியான முறையில நடத்தலைன்னா அது நம்ம தப்பில்லை, அதுக்காக நாம கலங்க வேண்டாம், அது அவங்களோட சுயரூபத்தை தான் காட்டுதுன்னு எபிக்டீட்டஸ் சொல்றாரு. சரி, நாம பார்த்த இந்த 5 விஷயமும் நாம தினசரி வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணா வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்க வேணாம். இந்த உலகத்துல டைமும் சரி மென்டல் எனர்ஜியும் சரி ஃபைனட் ரிசோர்சஸ் தான், அதாவது நமக்கு ரொம்ப குறைவா தான் கிடைக்கும். இந்த 2 பொக்கிஷமான சக்திகளை சரியான டைரக்ஷன்ல, அதாவது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறதுலயோ நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதுலயோ மற்றவங்களோட வேலிடேஷன்ஸை எதிர்பார்த்தோ வீணடிக்காம உங்களோட பர்சனல் growthல, அதாவது சுய முன்னேற்றத்துல சரியான விஷயங்களை கத்துக்கிறதுல, உங்களை சுத்தி நல்ல மனிதர்களை சேர்க்கறதுல, இதுல எல்லாம் கவனத்தை செலுத்தும் போது அது நமக்கு பல மடங்கு நன்மையா திரும்ப கிடைக்குது. மார்க்கஸ் அரேலியஸ் அவரோட வாழ்க்கையில இந்த 5 விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டா செய்ய மாட்டாராம். இதனாலதான் அவர் அவ்வளோ பெரிய பேரரசரா வாழ்ந்திருக்காரு. இந்த 5 விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சா எந்த மாதிரி மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புறேன். நீங்க நேசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலம் மாறலாம், ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.